श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमवुक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे யாந்தி மங்களசூத்திரதாம். ஆழ்வானுடைய அத்யுதமான சுந்தரபாகுஸ்தவத்துல அந்த சுந்தரபாகுவாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுடைய திருமேனி வர்ணனம் அதை நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுல அந்த பெருமாளுடைய திரு தொடைகள், முழங்கால்கள் இதுவரைக்கும் நாம் அந்த அதனுடைய ஒரு அத்தியுதமான நிலைய ஆழ்வான் அனுபவித்தவாறு நாம பார்த்தோம். இதுவரைக்கும் அந்த தொடைகளை சொல்லச்சே பிஷ்டதுஷ்ட மதுகைட்டப கீட்டௌ ஹஸ்திஹஸ்த யுகளாப சுவருத்தௌ ராஜதः கிரமகிருஷௌ ச சதூரு சுந்தரஸ்ய வனபூதர பக்துஹு என்று அருளி செய்தார். அவருடைய தொடை எப்படிப்பட்டதாக இருக்கு என்று அவருடைய தொடை எப்படிப்பட்டதாக இருக்குன்னாக்க, மதுகைட்டபால்னு ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய ரெண்டு புழு மாதிரி இருந்துட்டு இருக்காளாம். அவ ரெண்டு அசுரர்களையும் தன்னுடைய தொடைக்கு நடுவுல வச்சு ஒரே ஒரு அமுக்கி அவளை வதம் பண்ணிட்டா. அதை பத்தி விஸ்தாரமா சொல்லியிருக்கேன். அவர்கள் எல்லாம் ஒரு வரன் வாங்கிட்டு வந்திருக்கா என்பதை பத்தி. அடுத்தது சொல்லச்சே அந்த பெருமாளுடைய இந்த முழங்கால்கள், அந்த தொடைக்குலேருந்து முட்டிலேருந்து கீழே இருக்கிற பாகம் இருந்துருக்க அந்த இடத்த சொல்லச்சே ஒரு நல்ல ரிஷபம்னு சொல்லச்சு நல்ல எருது. எருதுல அந்த அதுக்கு எருதுக்கே முசுப்புன்னு சொல்லுவா, திமில்னு எல்லாம் சொல்லுவா. அந்த எருதனுடைய திமில் மாதிரி முசுப்பு மாதிரி இருந்துருக்குன்னு அத மங்களாசாசனம் பண்ண. இப்ப இதுக்கப்புறமா கணுக்கால்களை மங்களாசாசனம் பண்றார் 61வது ஸ்லோகத்துல. अधोमुखं न्यस्तपदारविन्दयोः उदञ्चितोदात्तसुनालसन्निभे विलङ्घ्यजङ्घे क्वनुरंहतो दृशौ वनाद्रिनाथस्य सुसुन्दरस्य मे. இது கணுக்கால் என்று சொல்லுவா. இந்த திருவடி எப்படி இருக்குன்னாக்க, திருவடிகள் ரெண்டும் தாமிர புஷ்பம் மாதிரி இருக்கு. அந்த தாமிர புஷ்பத்தை கவுத்து வச்சோம்னாக்க அந்த காம்பு வெளியில இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல சுந்தர பாகுவனுடைய கணுக்கால்கள் திகழ்கின்றன என்று அருளி செய்கிறார். அதாவது வனாத்ரிநாதஸ்ய சுசுந்தரஸ்ய சோலை மலை என்று சொல்லுகிறது. அந்த திருமாலிரும் சோலை மலை அந்த வனாத்ரிநாதனுக்கு ஒரு அழகாக இருந்திருக்கிறது. அவர் அழகருடைய அதோமுகம் நெஸ்த பதார விந்தையோகன்னு. இந்த தாமிர புஷ்பத்தை எல்லாரும் நிமித்துதான் வச்சுதான் பார்ப்பா. அதை யாரும் கவுத்து வச்சு பார்க்க மாட்டா. இப்ப கவுத்து வச்சு பார்த்தாக்கா எப்படி இருக்கும் என்று ஒரு உத்ரேட்ச, இது இப்படி இருந்துன்னாக்கா என்னவா இருக்கும். சந்திரன் சந்திர சூரியன்கள்லாம் சொல்லச்சு, சூரியன் மேற்க உதயமான எப்படி இருந்துட்டு இருக்குமோ
அதே மாதிரி கிழக்க அஸ்தமனமான எப்படி இருக்குமோ என்றெல்லாம் சொல்ற மாதிரி இது சாத்தியம் இல்லை. சூரியன் மேற்க உதயமாக போறதில்லை, கிழக்க அஸ்தமனம் ஆக போறதில்லை. அப்படி இருந்தாலும் கூட ஒரு ஹைப்பத்தட்டிக்கலா பாக்குறது, சாதாரணமா தாமரை புஷ்பத்தை பார்த்தோம்னாக்க காம்பு கீழே இருக்கும், புஷ்பம் மேலதான் இருந்துட்டு இருக்கும். ஆனா இந்த இடத்துல திருவடியை பத்தி சொல்ல போறேன். திருவடிகள்லாம் எப்படி இருக்குன்னாக்க, திருவடி தாமரை புஷ்பம் மாதிரி இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்ப காம்பு மேலதான் இருக்கு. அந்த திருவடியில செம்மைன்றது பார்த்தோம்னாக்கா அந்த பாதங்களுடைய அடியில இருந்துருக்கு. கதா புன சங்க ரதாங்க கல்பக துவஜாரவந்தா வித்யுதாங்குஷ வஜ்ரலாஞ்சன திரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதியமூர்தானம் அலங்கரிஷ்யத்தின்னு ஆளவந்தார் மங்களாசாசனம் பண்றார் திருவடிய. அந்த திருவடிகளில சங்கரேக, பத்மரேக, சக்கரரேக, இப்படி இப்படி பல விதமான ரேகைகள்லாம் இருக்குன்னாக்க இவையெல்லாம் உள்ளங்கால்ல தான் இருந்துருக்கு. அந்த உள்ளங்கால் தான் பாணிபாத வதனேட்சண சப்தைஹி அம்புஜான்னி அபதிசன் வரதத்துவம்னு சொல்லச்சு. அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரை போல இருந்துருக்குன்னாக்க அந்த உள்ளங்கால சொல்லச்சு அதுதான் தாமரை புஷ்பம் மாதிரி இருக்குன்னு அனுபவிக்கிற. அப்போ இந்த கணைக்கால அனுபவிக்கச்சு இந்த மேல இருக்கிற திருவடியினுடைய மேல் பாகம் இருக்க தாமரை புஷ்பத்தினுடைய அதோபாகம் கீழ்பாகம் மாதிரி இருந்துருக்கு. இதோட சம்பந்தப்பட்டதாக இருந்துருக்கு இந்த கணுக்கால் என்பது இவருக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை கொண்டுதான் இந்த இடத்துல சாதிக்கிறார். அதோமுகம் பதாரவிந்தயோ, அதோமுகம் பதாரவிந்தயோ, அந்த தாமர புஷ்பங்கள் மாதிரி இருக்கிற அந்த திருவடிகள் அதை தாமர புஷ்பமாக உருவகப்படுத்தி அதோமுக நியஸ்தம் கவுத்து வச்ச மாதிரி இருக்கு. உதஞ்சிதோதாத்த சுனால சன்னிபே, அந்த பருத்தும் உயர்ந்தாகவும் இருந்துட்டு இருக்கு. அந்த எம்பெருமானுடைய திரு கண்களை மங்களாசாசனம் பண்ணச்சு எம்பெருமானார் கப்பியாச ஸ்ருதிக்கு வியாக்கியானம் பண்றார். கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டநாள ரவிகர விகசித புண்டரீகதளாமலாயதேட்சணா என்பதாக கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்ட நாள என்கிற ஒரு வார்த்தையை சொல்ற. அந்த நிறைய ஜலம் இருந்துருக்கு. அந்த ஜலத்திலேருந்து அந்த ஜலம் மொத்தத்தையும் குடிச்சு அந்த நாளம் அந்த காம்பு இருந்துருக்க அது பருமனா இருந்துருக்கான். அப்படிப்பட்டதானதுன்னு அத எம்பெருமானாருடைய மங்களாசாசனத்தை ஒரு பிரகாரமாக இந்த இடத்துல கொண்டு வர. உதஞ்சிதோதாத்த சுனாள சன்னிபே, இப்படிப்பட்ட நல்ல தாமரை காம்பை ஒத்ததாக இருந்திருக்கிற ஜங்கே, அந்த திருக்கணைக்கால் ஜங்காந்திருஷ்வா ஜனன பதவி ஜாங்கிகத்துவம் ஜஹாதி என்று சுவாமி தேசிகன் ரங்கநாதனுடைய ஜங்கைய, அதாவது ரங்கநாதனுடைய இதை மங்களாசாசனம் பண்ற. ஆகையால அந்த ரீதியில வரைச்சு கணைக்கால மங்களாசாசனம் பண்ற. ஆகையால யாரெல்லாம் இப்படி இந்த பெருமாளுடைய கணைக்கால்களை சேவிக்கிறாளோ அவள்லாம் இனிமேல் இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய நிலையிலேருந்து தாண்டிடுறா என்று சாதிக்கிறார். அப்படிப்பட்ட ஆச்சரியமான கணைக்கால்களை சேவிச்சு விலங்க ஜங்கேக்வனுரம் ஹதோத்ருஷௌ வனாத்ரிநாதஸ்ய சுசுந்தரஸ்ய மே, வனாத்ரிநாதஸ்ய சுசுந்தரஸ்யன்னு சொல்ற. அதுல என்னன்னா
அந்த திருமாலிரும் சோலையில எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான் அழகருடைய கணைக்கால்களை சேவிச்சவா அதுக்கு மேல போவே மாட்டேன்றதான். தோள் கண்டார் தோளே கண்டார், தாள் கண்டார் தாளே கண்டார் என்கிற முறையில அங்க மிதிலாப்பட்டினத்துல ராமர் எழுந்தருளும் பொழுது எல்லாரும் ராமரை பாக்குறா. பார்க்கச்சே யாரானா ராமரை திருமேனிய முழுசா யாரானா பார்த்திருக்காளான்னு கேட்டா யாருமே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டாலும். தோள் கண்டார் தோளே கண்டார், தாள் கண்டார் தாளே கண்டார். ராமனுடைய தோளை பார்த்தவா அதுலயே மயங்கி அப்படியே இருந்துடுறாளாம். காண்தகு தோழன்னல் தன்னத்தியூரர் கழிலினை கீழ் பூண்ட வன்பாளன் என்பதாக வந்து மங்களாசாசனம் பண்றார் எம்பெருமானார. அந்த தன்னத்தியூரராக எழுந்தருள் இருந்திருக்கிற தேவப்பெருமாளுடைய தோள் அழகுல ஈடுபட்டு அதிலேயே மோகிச்சவராக எழுந்தருள் இருக்கிறவர் எம்பெருமானார் என்பதாக. அதே மாதிரிதான் அந்த சுந்தர பாகுவாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுடைய அந்த கணைக்கால்களை சேவிச்சவா அதை தாண்டி வெளில போக மாட்டேன்றதான் அவ கண்ணு போக மாட்டேன்றது. அதிலேயே ஈடுபட்டவர்களாக இருந்திருக்கான்னு சொல்றார். அதோ முகம் பதாரவிந்தயோ ஊதஞ்சிதோதாத்த சுனால சந்நிபே விலங்க ஜங்கே கொனுரம்ஹதோ திருஷௌ வனாத்ரிநாதஸ்ய சுசுந்தரஸ்ய மே சுசுந்தரஸ்யாஸ்ய பதாரவிந்தே பாதாரவிந்தாதிக சௌகுமாரியே அத்தோன்யதா தே பிப்ரியாத் கதன்னு ததாசனம் நாம சஹஸ்ரபத்ரம். அடுத்து 2-3 ஸ்லோகங்கள்ல சுந்தரபாகுவனுடைய திருவடிய மங்களாசாசனம் பண்றேன். அந்த திருவடி எப்படி இருக்குன்றத பத்தி, அந்த திருவடி கீழே அந்த தாமரை பத்ம பீட்டம்னு சொல்றது, அந்த பத்ம பீட்டத்துல தாமரை வந்து தாங்கி இருந்துட்டு இருக்கிறது, திருவடியை தாங்கிட்டு இருக்கு. இது அற்புதமான ஒரு விஷயம். இது இப்ப அந்த பத்ம பீட்டம் திருவடியை தாங்கிட்டு இருக்கிறதுன்னு சொல்றோமோ இல்லையா, அது எப்படி என்பதை பத்தி ஒரு உத்பிரேட்ச, அதாவது ஒரு கவியாக சொல்லி சொல்றேன். சுசுந்தரஸ்ய பதாரவிந்தே பாதாரவிந்தாதிக சௌகுமாரியே. ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணும் பொழுது முடிச்சோதியாய் உனது முகச்சோதி அலர்ந்ததுவோ, அந்த எம்பெருமானுடைய கிரீட்டத்தை மங்களாசாசனம் பண்ணச்சு முடிச்சோதியாய் உனது முகச்சோதி அலர்ந்ததுவோன்னு பெருமாளுடைய திருமுக மண்டலத்தினுடைய ஒரு பிரகாசம் இருக்க, அந்த பிரகாசம் மேல அப்படியே தேஜஸ் மேல பரவுறது. அக்னேர் ஊர்துவகமனம் என்கிற முறையில இந்த தேஜஸ் மேல பறக்கச்சு போகிறது. அதுவே கிரீட்டம் மாதிரி தோன்றது. தனியா கிரீட்டம் ஒண்ணும் வேணாம் போல இருந்துருக்கு, கிரீட்டம் மாதிரி தோன்றதுன்னு. அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோன்னு சொல்ற. அந்த பெருமாளுடைய திருவடி, அந்த திருவடியில் இருக்கக்கூடிய தேஜஸ் இருக்க, இது அகல இதெல்லாம் பரவருது. அந்த அகல பரவறதே பார்த்தோம்னாக்க அது தாமர புஷ்பம் மாதிரி அவர் எழுந்தருள் இருக்கிற இல்லையா, பாதபீட்டமாக இருந்திருக்க அந்த தாமர புஷ்பமாக மாறிட்டோன்னு தெரியலையேன்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றேன். இப்ப இந்த திருவடி பாத பத்மம் பாத பீட்டமாக இருந்திருக்கிறது, இது ரெண்டையும் சேர்த்து மங்களாசாசனம் பண்றது பெரியவாளுடைய ஆச்சாரியாளுடைய ஒரு பழக்கத்துல இருந்துருக்கு. அந்த ரீதியில இந்த இடத்துல பெருமாளுடைய திருவடியையும் அந்த பதார விந்தம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற பெருமாள் திருவடி நிலையாக, அதாவது திருவடிக்கு இருக்கிற பாத பீட்டத்தையும் சொல்லி மங்களாசாசனம் பண்றார், சேர்த்து மங்களாசாசனம் பண்றார். இந்த இடத்துல இந்த திருவடியாகிற ஒரு தாமரைக்கும் பாத பத்மமாக இருக்கக்கூடிய தாமரைக்கும் 2 தாமரைகளுக்குள்ள போட்டி வந்துட்டோம். இந்த போட்டி வந்துல
சாதாரணமா அந்த காலத்துல இந்த சடுகுடு விளையாட்டோ வேற ஏதானா விளையாட்டுல ஒரு போட்டி வந்துருச்சுனாக்கா தோத்து போனவா ஜெயிச்சவாளை தூக்கிண்டு இருக்கிறதுன்றது ஒரு வழக்கம். அந்த மாதிரி பெருமாள் எழுந்தருள் இருக்கிற பாத பத்மத்துக்கும் பெருமாளுடைய திருவடி ரெண்டுமே அந்த சுகுமாரமாக அந்த மார்தவத்திலையும் அதனுடைய ரத்தத்தில வாசனையில மற்றும் பல விதங்கள்ல இவைகளுக்குள்ள ஒரு போட்டி வந்துட்டு இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாளோ ஜெயிக்கிறவாள தோத்து போறவா தாங்கணும் தூக்கிக்கணும்னு அது ஒரு நிர்தாரணம். அந்த ரீதியில தான் திருவடிக்கும் ஒரு போட்டி வந்ததுனால அந்த போட்டியில திருவடியை தாங்கின்னு இருக்கிற அந்த பாத பத்மம் இருக்கு, அது தோத்து போயிடுச்சு. அது தோத்து போய் அந்த பாத பத்மம் அதனிடத்துல அந்த திருவடியை தாங்கிண்டு நிக்கிறதுன்னு சொல்ற. சுசுந்தரஸ்ய பதாரவிந்தே பாதாரவிந்தாதிக சௌகுமாரியே அதோன்யதா தே பிப்ரியாத் கதன்னு ததாசனம் நாம சஹஸ்ரபத்ரம். சுசுந்தரஸ்ய திருமாலிரும் சோலை அழகராக எழுந்தருள் இருக்கிற இந்த எம்பெருமானுடைய பதாரவிந்தே திருவடி தாமரைகள் பாதாரவிந்தாதிக சௌகுமாரியே அந்த திருவடிகளை தாங்கிண்டு இருந்திருக்கிற 1000 இதழ்களுடன் கூடிய அந்த தாமரையை காட்டிலும் ரொம்ப ரொம்ப மென்மையாக இருந்திருக்கிறது, சுகுமாரமாக இருந்திருக்குன்னு சொல்ற. அதஹா அந்யதா தே, இப்ப இது ரெண்டுத்துக்கும் திருவடியும் தாமரை புஷ்பமாக இருக்கு, திருவடியை தாங்கின்றிருக்கிற அந்த 1000 இதழ்களும் உடன் கூடிய அதுவும் தாமரை புஷ்பம்தான். அப்போ ஒண்ணு தாங்கின்றிருக்கிறது ஒண்ணு தாங்கப்படுவதாக இருக்கிறதுன்னு இது ரெண்டுத்துக்குள்ள ஒரு வேறுபாடு வரத்துக்கு காரணம் என்ன என்று கேட்ட, இது அந்த திருவடின்றது திருவடியை தாங்கின்றிருக்கிற பாதார விந்தத்தை காட்டிலும், அதாவது அந்த திருவடி என்பது திருவடியை தாங்கின்றிருக்கக்கூடிய 1000 இதழ்களுடன் கூடிய தாமர புஷ்பத்தை காட்டிலும் இன்னும் சுகுமாரமாக இருக்கிறதுனாலதான் அந்த திருவடியை தாங்கின்றிருக்கிற தாமர புஷ்பம் தோத்து போயிடுச்சு. அந்த திருவடின்றது ஜெயிச்சிட்டதுனால தோத்தவா ஜெயிச்சவாள தலையில தூக்கிட்டு கொண்டாடணும். அந்த ரீதியில திருவடிய அந்த 1000 இதழ்களுடன் கூடிய அந்த தாமரை தாங்கிண்டு நிக்கிறது, இப்படிதான் சொல்லணும், வேற எதுவும் சொல்ல முடியாதுன்னு இந்த இடத்துல ஒரு உத்பிரேட்சைய சொல்ற. சுசுந்தரஸ்ய பதாரவிந்தே பாதாரவிந்தாதிக சௌகுமாரியே அதோன்யதா தே பிப்ரியாத் கதம் நோ ததாசனம் நாம சஹஸ்ரபத்ரம். சௌந்தர்யமார்தவ சுகந்தரசப்ரவாஹைः ஏதே ஹி சுந்தரபுஜஸ்ய பதாரவிந்தே அம்போஜடம்ப பரிரம்பணமப்யஜைஷ்டாம் தத்வை பராஜிதமிமே சிரசா பிபர்த்தி. இப்ப இது ரெண்டுத்துக்கும் போட்டி. இந்த திருவடி தாமரைக்கும் திருவடியை தாங்கின்றிருக்கிற தாமரை 1000 இதழ்களோட கூடியிருக்கிற தாமரை, இவை இரண்டுக்கும் போட்டின்னு சொன்னார். இந்த போட்டிக்கு ஒரு எதனா ஒரு விஷயத்தை எடுத்துட்டுதான் அதுல போட்டின்னு வரணும். இப்போ ஒரு வாதம் பண்றோம்னாக்க அந்த வாதத்துல ஒரு சப்ஜெக்ட் ஒண்ணு இருக்கணும். அந்த சப்ஜெக்டை கொண்டு இந்த வாதம் பண்ணி இவர் ஜெயிச்சார் அவர் தோத்துட்டார் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இப்ப மல்யுத்தம் நடக்கிறது, அதுல ஒரு போட்டின்னு சொன்னோம்னாக்கா அந்த போட்டி நடக்கிறது, ஓட்டப்பந்தயமே நடக்கிறது, ரன்னிங் ரேஸ்ன்னு சொல்றோம். யார் சீக்கிரமா ஓடி வரான்றதெல்லாம் ஒரு போட்டி, யார் பளு தூக்கறதுல போட்டி இருக்கு. இப்படி
எத்தனையோ விஷயங்கள்ல அந்த போட்டின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒண்ணு வேணும். இப்ப ரெண்டுமே தாமரை புஷ்பம், திருவடியும் தாமரை புஷ்பம் தான். அந்த திருவடியை தாங்கின்ற இருக்கிற அந்த 1000 இதழ்களுடன் கூடிய அதுவும் தாமரை புஷ்பம் தான். இவை ரெண்டு தாமரை புஷ்பங்களுக்குள்ளேயே போட்டி வருதுன்னாக்க அந்த போட்டிக்கு காரணமாக எந்த அம்சத்துல போட்டி வருதுன்றத ஸ்பஷ்டமா சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. சௌந்தரிய மார்தவ சுகந்த ரச பிரவாஹைஹி ஏதேஹி சுந்தர புஜஸ்ய பதாரவிந்தே. சௌந்தர்யம், மார்தவம், சுகந்த ரச பிரவாஹைஹி என்பதாக சொல்ற. அதாவது அழகுல போட்டியா. பெருமாளுடைய திருவடி ஆகிற தாமர புஷ்பம் அழகா இருந்துருக்கா, இல்ல அந்த சகஸ்ர திருவடி நிலையாக இருக்கிற அந்த 1000 இதழ்களுடன் கூடிய அந்த தாமர புஷ்பம் அழகாக இருக்கான்னு அழகுல போட்டி முதல்ல. மார்தவம் மென்மையான தன்மை. அந்த திருவடிக்கு அவ்வளவு மென்மையா மலர்மகள் கைவருட மறுபோதிற் சிவந்தனன்னு பத்மா தாத்ரி கராபியாம் பரிசித சரணம் ரங்கராஜம் பஜேகம்னு சொல்றார். அந்த திருவடி எப்பேற்பட்ட திருவடி! பெரிய பிராட்டியார் பாத சேவனம் பண்றாளாம். அந்த பெரிய பிராட்டியாருடைய கை, அந்த கைகள்லாம் திருக்கைகள்லாம் அதி சுகுமாரமானது, ரொம்ப ரொம்ப மிருதுவானது. ஆனா அந்த கைப்பட்ட உத்தர க்ஷணத்துல திருவடியில செவந்து போயிட்டான். ஏன் செவந்து போச்சுன்னாக்க அந்த திருவடியினுடைய மென்மையோட தொடர்பு படுத்தி பார்த்தோம்னா பெரிய பிராட்டியினுடைய திருக்கைகள்லாம் கூட ரொம்ப கடினமாக இருந்தது. கடினமான வஸ்து நம்ம உடம்புல பட்டதுன்னா அப்படியே செவந்து போயிடுமோ இல்லையோ, அந்த மாதிரி செவந்து போயிடுத்துன்னு பெரிய பெருமாளுடைய திருவடிகளை மங்களாசாசனம் பண்றார் சுவாமி தேசிகன். அந்த மாதிரி மார்தவத்துல வரைச்சு பெருமாளுடைய திருவடி அதனுடைய மார்தவம் மிருதுவா இருக்கிற தன்மை விசேஷமா, அல்லது அந்த திருவடியை தாங்கின்ற இருக்கிற 1000 இதழ்களுடைய கூடிய பத்மத்தினுடைய மார்தவம் விசேஷமான்னு கேட்டுண்டு அதுல இந்த போட்டிக்கு இதுதானே வருது. எது விசேஷம்? முதல்ல அழகுல, அடுத்தது மார்தவத்துல, மூணாவது சுகந்தம் வாசனையில, நாலாவது ரசம். சர்வகந்தகா சர்வ ரசஹா என்று பெருமாளுக்கு ஒரு பேர். அந்த சர்வகந்தன்னு அந்த பெருமாள் பேர் இருக்கு. அப்படின்னால பெருமாளுடைய திருவடியினுடைய ஒரு வாசனைக்கு ஒப்பான வாசனை வேற எந்த வஸ்துவுமே இருக்க முடியாது. ஆகையால அதுலயும் இது ஜெயிச்சு விடுறது. ரசம்னு சொல்லச்சே விஷ்ணு பதே பரமே மத்வ என்று வேதமே சொல்றது. பெருமாளுடைய திருவடியிலிருந்து தேன் பெருகிறதான். அந்த தேன் பெருகிறதுனால ஒரு இனிப்பு. சர்வகந்தகா சர்வ ரசகா, எந்த ஒரு வஸ்துவும் பெருமாளுடைய திருவடிக்கு சமானமான ரசத்தை உடைத்தானது கிடையவே கிடையாதுன்னு சொல்ற. இதே இவருடைய குமாரர் பட்டர் வடதல மதிசைய ரங்கதாமன்னு சொல்லிட்டு அந்த பெருமாளே கூட மகாபிரளய காலத்துல கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வட்டசிய பத்திரஸ்ய புட்டேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமின்னு சொல்றபடினால அந்த இடத்துல வரைச்சே அந்த கால், அந்த திருவடி எப்படி அது திட்டிக்கிறதா பிடிக்கிறதா கசக்கிறதா எல்லாரும் வைஷ்ணவ போக்கிய லிப்சையான்னு சொல்ற. அந்த திருவடியையும் ஸ்ரீபாத தீர்த்தத்தையும் பெருமையா வைஷ்ணவெல்லாம் கொண்டாடுறாள. அதனுடைய ரசம் எப்படி இருக்குன்றத நானே அதை பார்க்கணும், அதை என்னுடைய நாக்குனாலேயே அந்த ரசத்தை அனுபவிச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு பெருமாள் அந்த திருவடியே வாயில வச்சுக்கிறார், திருமுக மண்டலத்துல வச்சுக்கிறார்னு அந்த இடத்துல சொல்ற. அந்த மாதிரி ரசத்திலையும் ஒரு போட்டி. இதனுடைய இனிப்பு எப்படி இருந்துருக்கு, அந்த 1000 இதழோடு இருக்கக்கூடிய தாமரை இருக்க அதுல இருந்து பெருகு கூட அந்த தேன் இல்லாத வரக்கூடிய இனிப்பு எப்படி இருக்குன்னு இது ரெண்டுத்துக்கும் அந்த ரசத்துல ஒரு போட்டியாம்.
சௌந்தர்ய மார்தவ சுகந்த ரசப்பிரவாகைஹி ஏதேஹி சுந்தரபுஜஸ்ய பதாரவிந்தே. இந்த சுந்தரபாகுவனுடைய 2 திருவடி தாமரைகளும் அம்போஜடம்ப பரிரம்பணம் அபியஜயிஷ்டாம். அம்போஜ இது சாதாரணமா இந்த ஜலத்துல உண்டானதாக இருந்திருக்கிற தாமர புஷ்பம் இருக்க, அந்த தாமர புஷ்பத்தினுடைய டம்பம் மீதி புஷ்பங்களை காட்டிலும் நானே தான் வசத்தின்னு அந்த கர்வத்தோட அந்த தாமர புஷ்பங்கள்லாம் ஜலத்துல வந்த கர்வத்தோட இருந்துருக்கிறது. அத அபியஜயிஷ்டாம், அத ஜெயிச்சுட்டான். எது? இந்த 2 திருவடிகளும். ஒன்னு இதை போய் பெருசா சொல்லிக்கிறிய, இதனுடைய ஒரு காம்பீரியமும் மார்தமும் சௌந்தரியமும் மார்தமும் சுகந்தமும் ரசமும் திருவடிக்கு சமானமாக எந்த விதத்திலையும் வராது. ஆகையால தத்வைஹி பராஜிதமிமே சிரசா பிபர்த்தி. இப்ப அந்த திருவடியின் கீழே இருக்கிற தாமரை இருந்துருக்க, அது பராஜிதம், தோத்து போயிட்டதுனால ஜெயிச்சதாக இருந்துருக்க திருவடிய சிரசா பிபர்த்தி, தன்னுடைய சிரசனால தாங்கின்றிருக்குன்னு சொல்ற. இந்த திருவடிய சிரசா தாங்கிக்கிறது, தலையினால தாங்கிறதுன்றது இருக்க, அது தோக்கிறது ஜெயிக்கிறதுன்றது ஒரு விஷயம் இருக்கட்டும். இது கவியாக இது தோத்து போயிடுத்து ஜெயிச்சுடுத்து அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல அந்த சேஷசேஷி பாவம் என்பதாக சாஸ்திரத்துல சொல்லப்படுகிறது. எம்பெருமான் சேஷி, எம்பெருமான் தவிர மீதி இருக்கிற சேத்தனங்கள் அச்சேதனங்கள் எல்லாமே எம்பெருமானுக்கு சேஷபூதமானவை என்பது சாஸ்திரத்துல சொல்லப்படுறது. சேஷம் சேஷி என்கிற 2 சப்தமும் இது டெக்னிக்கல் வார்த்தை, அதாவது சாஸ்திரியமான ஒரு சப்தங்கள். சேஷம்னாக்க தனக்காக எதுவும் இல்லாமல் தன்னுடைய செயல்னால வரக்கூடிய ஒரு பிரயோஜனம் இருக்க, அந்த பிரயோஜனம் இன்னொருவரை மற்றொருவரை சார்வதாக இருந்ததுன்னாக்க அந்த மற்றொருவர் சேஷி, தான் சேஷம். இதுதான் சேஷசேஷி பாவத்துக்கு ஒரு லட்சணம். இது திருஷ்டாந்தம் சொல்லணும்னாக்க, ஆத்துல ஒரு விளக்கு எரியுறது, ஒரு ஃபேன் சுத்துறது. இந்த ஃபேன் சுத்துறதுனாலயோ விளக்கு எரியறதுனாலயோ அதனால வரக்கூடிய பிரயோஜனம்ன்றது அந்த ஃபேனுக்கோ அந்த விளக்குக்கோ இல்லை. அந்த ஃபேன் யாருடைய அதீனத்துல அது இருந்துட்டு இருக்கோ அவளுக்கு தான் அந்த ஃபேன் சுத்துறதுனால ஒரு காத்து வரப்போறது, அந்த காத்தனுடைய அனுபவம் வரப்போறது. விளக்கு எரியறது அந்த இருட்டுல இல்லாத ஒரு நிலைன்றது அந்த விளக்குக்கு ஒன்றும் கிடையாது. இதை கொண்டு மீதி வஸ்துக்களை பார்க்கிற மாதிரி இருக்காள அவளுக்கு தான் இது ஒரு ஏற்படுறது. ஆகையால இந்த ஃபேனு விளக்கு போன்றவைகள் எல்லாம் சேஷபூதமானவை. அதனுடைய ஒவ்வொரு செயலுமே அந்த சேஷிக்கு ஒரு உகப்ப, சேஷிக்கு ஒரு விசேஷத்தை ஏற்படுத்துவதாக இருந்துருக்கு. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் இத போட்டின்னு சொல்லிட்டு இருக்கிறது. இது ஒரு விதமான கவியினுடைய அனுபவமாக இருந்தாலும் கூட அங்க பெருமாளுடைய திருவடிய தாங்கின்ற இருக்கிற தாமர புஷ்பமே கூட அது சுத்த தத்துவமயமான ஒரு அச்சேதனம் தான். சுத்த தத்துவமயமாக இருக்கக்கூடியது, சிவைகுண்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தம். அதுவும் எம்பெருமானுக்கு சேஷபூதமானது தான். அப்ப அந்த சேஷபூதமாக இருந்துருக்கிறதுனால அந்த சேஷியாக இருந்திருக்கிற பெருமாளுடைய திருவடியை தாங்குவத தனது பாக்கியமாக கருதி அது தாங்கிறது. இதுல தோத்து போறது ஜெயிக்கிறதுன்றதெல்லாம் கவியினுடைய உத்பிரேட்சையை தவிர வஸ்துகத்தில இப்ப அந்த திருவடியில கீழே இருக்கிற தாமர புஷ்பத்துக்கும் ஒரு அபிமானி தேவத்தை உண்டு. எல்லா ஆபரணங்களுக்கு பெருமாளுடைய திவ்யாயுதங்களுக்கெல்லாம் அபிமானி தேவதைகள் இருக்க மாதிரி அதுக்கும் ஒரு அபிமானி தேவதை இருக்கு. அப்படின்னால இது தன்னுடைய பாக்கியம் என்று நினைத்து அதை தாங்கிறது. அதுல எப்படி பார்த்தாலும் அந்த இடத்துல பார்த்தோம்னாக்க அங்க பெருமாளுக்கு அந்த திருவடி 1000 இதழ்களோடு இருக்கக்கூடிய தாமரை திருவடியை தாங்குவது
தன்னுடைய பெருமையாக நினைக்கிறது, பெருமாளிடத்துல தான் தோத்து போறது அதுவும் பெருமையாகவே நினைக்கிறதுன்னு நினைச்சுண்டு இந்த ஸ்லோகத்தை ஆழ்வான் அருளி செய்திருக்கார். இப்படி 3 ஸ்லோகங்களால பெருமா சுந்தரபாகுவனுடைய திருவடிகளை மங்களாசாசனம் பண்ற. அடுத்தும் ஒரு ஸ்லோகம் இருந்துட்டு இருக்கு, அதை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். சௌந்தர்யமார்த்தவ சுகந்தரச பிரவாஹைஹி ஏதேஹி சுந்தர புஜஸ்ய பதாரவிந்தே அம்போஜடம்ப பரிரம்பணமப்யஜயிஷ்டாம் சத்வை பராஜிதமிதி இமே சிரசா பிபர்த்தி. நமக்கும் அந்த சுந்தரபாகுவனுடைய திருவடி தாள்களை நமது சிரசால தரிக்கிற பாக்கியம் ஏற்படணும். அத சுந்தரபாகுவும் அந்த திருவடிகளும் தான் கொடுக்க முடியுமே தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியாது. அந்த பாக்கியத்தை பெறுவதற்கு இந்த சுந்தரபாகுவனிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா கேக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.